Friends, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்ம் 16. இது என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, டைப்ஸ் இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, அப்புறம் இதனுடைய பெனிஃபிட் என்ன, அப்புறம் இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் இந்த கண்டென்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து வாட் இஸ் ஃபார்ம் 16 அப்படின்னா என்ன? Form 16 is a type of document that an employer issued to the salaried employees. ஓகேவா, சேலரி வாங்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு எம்ப்ளாயர் கொடுக்கக்கூடியது தான் ஃபார்ம் 16 at the time of filing for the income tax return. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் 16 அப்படின்றது கொடுப்பாங்க ஃபார் த பர்டிகுலர் ஃபைனான்ஷியல் இயர். ஓகேவா, இட் இஸ் கம்பல்சரி டு இஷ்யூ ஃபார்ம் 16. கம்பல்சரி அதை கொடுத்தாகணும் பை அன் எம்ப்ளாயர் கொடுத்தாகணும் அண்டர் செக்ஷன் 206 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. if the tax is deducted at the source. Okay, every employer or organization is liable to deduct TDS. எல்லா எம்ப்ளாயரும் எல்லா நிறுவனமும் அவங்களுடைய எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்கும்போது டேக்ஸ் வந்து டிடக்ட் பண்ணி தான் கொடுக்கணும். பிஃபோர் சேலரி unless the employee salary is not taxable according to the income tax slab rates of that particular financial year. Okay, income tax form 16 is also known as the salary certificate. Form 16 அப்படின்றது வந்து salary certificate அப்படின்னு சொல்கிறாங்க, as it contains all the financial details of the employee. எம்ப்ளாயியுடைய எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும், எம்ப்ளாயருடையது இருக்கும், such as annual salary, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அப்புறம் அவங்களுடைய பேன் நம்பர், இதெல்லாம் எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஷார்ட்டாக சொல்லணும்னா ஃபார்ம் 16 இஸ் த ப்ரூஃப் ஆஃப் டேக்ஸ் டிடக்ஷன். எவ்வளோ டேக்ஸ் வந்து நம்ம சேலரியில் டிடக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கும், நம்ம எவ்வளோ டெபாசிட் வச்சுருக்கோம் அப்படின்றதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பிஹால்ஃப் ஆஃப் ஹிஸ் ஹேர் எம்ப்ளாயீஸ். ஓகே, பார்ட் ஆஃப் ஃபார்ம் 16. ஓகே, நவ் லெட்ஸ் டிஸ்கஸ் வாட் இஸ் இன் ஃபார்ம் 16. ஃபார்ம் 16 என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். As it is one of the most important income tax form for salaried individual. Well, income tax form 16 is divided into two parts. Form 16 அப்படின்றது ரொம்பவும் இம்பார்ட்டண்டான ஒன்று. ஒரு சேலரி வாங்கக்கூடிய தனி மனுஷனுக்கு இது ரொம்பவும் இம்பார்ட்டண்டானது. ஓகே, இந்த ஃபார்ம் 16 வந்து டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க, பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி. Okay, here we will not only explain to you what these parts contain but also how to fill the form 16 online. இங்கே நம்ம இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்கிறதா இல்லை, அதை எப்படி ஃபில் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஓகே, டோன்ட் மிஸ் திஸ் வீடியோ. ஃபார்ம் 16 பார்ட் ஏல இதுதாங்க ஃபோட்டோ. ஃபார்ம் 16 பார்ட் ஏ இப்படி தான் இருக்கும். இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது, நம்பர் போட்டு வச்சுருக்கேன், நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நேமு, அட்ரஸ், எம்ப்ளாயர், எம்ப்ளாயி. ஓகே, 1ஆம் நம்பர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேன், டேன், டிடக்டரோட எம்ப்ளாயரோடைய பேன், டேன் இருக்கும், அப்புறம் எம்ப்ளாயோட பேன் இருக்கும், அப்புறம் எம்ப்ளாயோட ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், அப்புறம் டேக்ஸ் டிடக்ஷன் அமௌண்ட் இருக்கும், ஆக்சஸ்மெண்ட் இயர் இருக்கும், அப்புறம் எம்ப்ளாயி எந்த டைமில் இருந்து இருக்கிறாங்க அப்படின்றது இருக்கும், டேக்ஸ் டிடக்ஷன், அப்புறம் எவ்வளோ டேக்ஸ் டிடக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும், டிடிஎஸ் பேமெண்ட்டுக்கான அக்னாலேஜ்மெண்ட் இருக்கும். ஓகே, அடுத்து ஃபார்ம் 16B அப்படின்னா என்ன? இதுதான் ஃபார்ம் 16B. இதுக்கும் அதே மாதிரி நம்பர் போட்டு வச்சுருக்கேன். இதனுடைய கண்டினியூட்டி இது, இதனுடைய கண்டினியூட்டி இது. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேலரி இருக்கும், செக்ஷன் 10 எக்ஸம்ஷன், அதாவது நம்ம கழிச்சிக்கலாம், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டியூஷன் ஃபீ, மெடிக்கல் பில், அப்புறம் வந்து கிராஸ் இன்கம் நம்மளுக்கு இருக்கும், டிடக்ஷன் ஃப்ரம் சேலரி பிஃபோர் டேக்ஸ் பெய்டு, லைஃப் இன்சூரன்ஸ், பிபிஎஃப், இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் நெட் டேக்ஸபிள் சேலரி, எஜுகேஷன் செஸ், சர்ச் சார்ஜ் இதெல்லாம் இருக்கும், அப்புறம் ரிபேட் 87 செக்ஷன் அது படி இருக்கும், ரிபேட் இருக்கும், மைனஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் 89ன்றது ஒரு செக்ஷன், இதுக்கு வந்து 10E நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதில் வரக்கூடிய அமௌண்ட்டு தான் 89 சொல்லுவோம். ஓகே, டேக்ஸ் பேபிள் ஆன் இன்கம், அப்புறம் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம் 16.
நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் 16 இன்க்ளூட்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ். இந்த இது 3 டைப்ஸாக இருக்குது. மொதல் ஃபார்ம் 16 பார்த்தோம், பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு. அடுத்து ஃபார்ம் 16A ஃபார்ம் 16Bன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபார்ம் 16னா என்ன நம்மளுக்கு தெரியும், என்னெல்லாம் இருக்கும். எம்ப்ளாயினுடைய பேன் டேன், அப்புறம் எம்ப்ளாயர் எப்போ இருந்து இருக்கிறாங்க, அவங்களுடைய சேலரி என்ன, அவங்க டேக்ஸ் அமௌண்ட் என்ன, அவங்க என்னென்ன ரிலீஃப்லாம் வாங்குறாங்க, இந்த மாதிரி என்னென்ன பெர்குசைட் வாங்குறாங்க, இதெல்லாம் எல்லாமே இருக்கும். ரீஃபண்ட் இருக்கா, பேபிள் இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இப்போ ஃபார்ம் 16A 16B அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். 16A அப்படின்னா என்ன? ஃபார்ம் 16A இஸ் ஆல்சோ எ டைப் ஆஃப் இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட். இதுவும் ஒரு இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் தான். ஃபார் த டெடக்டர் ஃபார் த எம்ப்ளாயர் டு த TDS ஆன் த இன்கம் ஏர்ன்டு பை அதர் சோர்ஸ் பட் சேலரி. ஓகேவா? ஒரு மனுஷன் வந்து சேலரி இல்லாமல் அதர் சோர்ஸ்லேருந்து ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறான் அப்படின்னா இதில் டிடக்ட் பண்ணுவாங்க. Form 16A is applicable on all other sources of income such as interest collected from the bank, rent, insurance, commission and interest earned on fixed deposit. Fixed depositலேருந்து ஒரு மனுஷன் ஒரு ஏர்னிங் எடுக்கிறான் அப்படின்னா அதை வந்து ஃபார்ம் 16A சொல்லுவோம். ஃபார்ம் 16ல சேலரி வாங்கினா அப்படின்னா அதை சொல்லுவோம். It record information like the name and address of deductor and deductee, PAN and TAN number and chellan details of the TDS deposit when you will ask for the income tax return. Okay. இதுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட் டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா உங்கள் நேம் வேணும், உங்கள் அட்ரஸ் வேணும், உங்கள் எம்ப்ளாயருடைய நேம் அண்ட் அட்ரஸ் வேணும். அப்புறம் அதே மாதிரி உங்களுக்கும் வேணும், நேம் அண்ட் அட்ரஸ் உங்களுக்கும் உங்களுடைய முதலாளி அவங்களுக்கும் உள்ளது வேணும். அப்புறம் பேன் அண்ட் டான் 2 பேருக்கு உள்ளது வேணும். அப்புறம் செல்லான் டீட்டெயில்ஸ் வேணும். TDS டெபாசிட் செல்லான் டீட்டெயில்ஸ் TDS டெபாசிட் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வேணும். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னுக்கு இது போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்ம் 16B. ஃபார்ம் 16A அதை மாதிரி தான் ஃபார்ம் 16Bயும். Form 16B is also proof of the TDS deduction. டேக்ஸ் நான் டிடக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து எப்படி இது ஃபார்ம் 16 ஃபார்ம் 16A இதெல்லாம் ஒரு டேக்ஸ் நான் கழிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ரூஃபாக வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி ஃபார்ம் 16Bயும் ஒரு ப்ரூஃப் தான். ஓகே. டெபாசிட் ஃபார் த அமௌண்ட் டிடக்டட் அட் த சேல் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. Buyer deduct the TDS on sale of property from seller's account and submit it to the income tax department. ஒரு பையர் வந்து the seller can ask for an income tax return by submitting for Form 16B at the end of the fiscal year. The buyer can deduct 1% of the total sale amount of the immovable property and submit it to the government and give Form 16B to the seller as proof of TDS deduction. Okay, இது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே ஓகே ஃபார்ம் 16B அப்படின்றது வந்து விற்பனை, சொத்து விற்பனையில் வந்து கழிச்சு வச்சுருப்போம் இல்லையா, அந்த தொகை தான். ஓகே, ஒரு சொத்தை விற்பனை பண்ணிட்டு அதுக்கு வந்து TDS வந்து நம்ம கழிச்சு வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கான ஒரு ஆதாரம் தான். ஒரு விற்பனையாளர் தன்னோட சொத்து கணக்கிலிருந்து விற்பனை பண்ணும்போது TDSை வந்து கழித்து அதை வருமான வரித்துறைக்கு சமர்ப்பிக்காங்க. ஓகே, விற்பனையாளர் வந்து அந்த நிதியாண்டு இறுதியில் இந்த 16B அப்படின்றத வந்து சமர்ப்பிப்பதன் மூலமாக வருமான வரி அறிக்கையை வந்து கேட்கலாம். ஒரு வாங்குபவர் வந்து அசையா சொத்தின் மொத்த விற்பனையில் 1% வந்து கழித்து அது அரசாங்கத்தில் வந்து சமர்ப்பித்துக்கலாம். ஓகேவா? இதுதான் ஒரு ஆதாரமாக இருக்குது.
உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் வந்து ஃபார்ம் 16 வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் வாங்குறதுக்கு அப்படின்றத பார்க்கலாம். The purpose of issuing the Form 16 by an employer as a certificate and a proof of the tax deducted at the deposit of the government for the specific period. கரெக்டான பீரியடில் நம்மளுக்கு சேலரி கொடுத்தா மட்டும் பத்தாது, சேலரிக்கு டேக்ஸ் அவன் கட்டிட்டானா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த ஃபார்ம் 16 வேணும். ஸோ இதை கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே. ஓகே, therefore the eligible criteria of Form 16 according to the regulations issued by the Financial Ministry of Government of India, or if a salaried employee falls under the taxable bracket of the particular financial year, then TDS will be deducted by the employer or company. This form will be issued. ஒருத்தவங்க வந்து டேக்ஸ் வாங்கினா தான் இதை கொடுக்கணும்னு இல்லை, இதை வந்து டேக்ஸ் கட்டலைனாலும் கொடுங்க. அதே நேரம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியணும் நம்மளுக்கு டேக்ஸ் இல்லை, அதில் வந்து என்னென்னா நம்மளுக்கு டிடக்ஷன் வாங்கிக்கலாம் அப்படின்றது. ஏடிசிசிடி இந்த மாதிரி எல்லா விஷயமான டிடக்ஷன் நம்ம என்னெல்லாம் கிளைம் பண்ணியிருக்கோம், டிடக்ஷன் சொல்லிட்டு ரிலீஃப் என்னெல்லாம் கிடச்சிருக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும். அப்படின்றதுனால இந்த ஃபார்ம் 16 அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே, இஃப் யுவர் income from the salary does not fall under the brackets, automatically don't recur form. உங்களுக்கு வந்து டேக்ஸ் வேண்டாம், டேக்ஸ் இல்லை அப்படிங்கும்போது இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தால் நல்லாயிருக்கும். however some companies still issue, அதான் ஸ்டில் அவங்க டேக்ஸ் இல்லைனாலும் இஷ்யூ பண்ணுறாங்க. ஏன்னா எம்ப்ளாயிஸ் as it companies all the details of the salary breakup, relief and exemptions for the specific period. ஓகே, இதனுடைய பெனிஃபிட் என்ன, ஃபார்ம் 16 பெனிஃபிட் என்ன? Form 16 acts as proof of the tax deduction and deposit. என்னென்ன டேக்ஸ் டிடக்ட் பண்ணுறாங்க, என்ன டேக்ஸ் கட்டுறோம், இவ்வளோ அமௌண்ட் டெபாசிட்டில் வச்சுருக்கோம், இதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பை த எம்ப்ளாயர் ஃப்ரம் யுவர் சேலரி அண்ட் ஸ்பெசிஃபிக் பீரியட். ஸ்பெசிஃபிக் பீரியடில் என்ன இது வந்திருக்கு அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, it is an important and necessary document at the time of filling for the income tax return. இன்கம் டேக்ஸ் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணும்போது இது வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்டான ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும். ஃபார்ம் 16 பிளேஸ் க்ரூஷியல் ரோல் அப்ளைங் லோன்ஸ். பேங்க் லோன் வேணும்னா அந்த ஃபார்ம் 16 உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஓகே, இட் கேன் பி யூஸ்டு அஸ் எ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஃபார் இஷ்யூவிங் விசா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு ப்ரூஃபாக நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் it also represent the stable and continuous income source. ஓகே, இது வந்து ஸ்டேபிளாக அடுத்தடுத்து உங்களோட இன்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஃபார்ம் 16 alone can provide clarity on the individual salary tax computations and refund. என்னென்ன ரீஃபண்ட் வருது, என்னென்ன பேபிள் வருது, என்னென்ன டேக்ஸ் வருது, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. how to file income tax return with form 16. form 16 வச்சு நம்ம எப்படி income tax வந்து ஃபைல் பண்ணலாம். as you are already know the income tax form, நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் பற்றி ஃபார்ம் 16 பற்றி நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பீங்க. used for filling the income tax return as it contains all details of your income from salary, tax deduction at source and exemption allowance எல்லாம் அதில் இருக்குது. Okay, things that you will need to file the income tax return with form 16 or form 16 வச்சு என்ன income tax ஃபைல் பண்ண என்னென்ன வேணும்ன்றது பார்க்கலாம். taxable salary வேணும், tax deduction எம்ப்ளாயர் எவ்வளோ டிடக்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு டேக்ஸ் அப்படின்றது வேணும், எம்ப்ளாயருடைய பேன் நம்பர் வேணும், எம்ப்ளாயருடைய நேம் அண்ட் ஆர்டர் வேணும், அட்ரஸ் வேணும், எம்ப்ளாயி டேக்ஸ் பேயருடைய நேம் அண்ட் அட்ரஸ் வேணும், பேன் டீட்டெயில்ஸோட எம்ப்ளாயினுடைய பேன் டீட்டெயில் வேணும், அசஸ்மெண்ட் இயர் ஃபார் விச் டிடிஎஸ் ஹேவ் பீன் பெய்ட் அப்படின்றது வேணும், அலோவன்ஸ் வேணும், அப்புறம் பிரேக்கப் வேணும், income from other sources disclosed to an employer by any employee such as rent from house, property, interest, commissions and many more இதெல்லாம் வேணும்.
அப்புறம் பிரேக்கப், அதாவது ஏடிசி, ஏடிசிசி, ஏடிசிசிடி 1, ஏடிசிசிடி 1B இதெல்லாம் வேணும். Informations to TDS deducted at every quarter under Chapter 6A, including the deductions under Section 10 of the Income Tax Act, net tax payable or refund due. Form 16 வந்து டவுன்லோட் பண்ணணும். எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்க்கலாமா? Now you can even download Form 16 for salaried employees from the official website of the Income Tax portal. This procedure of Form 16 download is very simple. Follow the steps to download Form 16 for salaried employees. Okay. இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க. போயிட்டு இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்ம்ஸ் அல்லது டவுன்லோட் இந்த 2 ஆப்ஷனில் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் காமிக்கும். ஃபார்ம் 16 டவுன்லோட் பண்ணுறது அல்லது ஃபில் பண்ணுறது. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் ஆன் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு வந்து ஃபார்ம் 16 வந்து கிடச்சிரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். Okay, I hope this is very useful to learn Form 16, Form 16A, Form 16B and income tax filing with Form 16 and its benefit, who's are eligible. இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please share this video with your friends and families. Please subscribe for more like these videos. Signing off, Subiksha. Bye bye.